சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வாரம் மே 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. ரெட்ரோ, ஹிட் 3, டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த 3 படத்துக்குமே கலவையான விமர்சனங்கள். முக்கியமாக ரெட்ரோ படத்தை பற்றி பெரிய எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்தது. கங்குவா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் ரெட்ரோ அப்படிங்கிற படம் சூர்யாவோட கெரியரில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபிலிம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய நம்ம பேசியிருந்தோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 46 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ்மே வந்திருக்கு. ஆனால் அடுத்தடுத்ததுமே வந்து இந்த படத்துக்கு மிக்சடான ரிவ்யூஸ் வர்றதுனால பெருசாக அந்த படத்தை பார்க்க நிறைய பேர் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே அதிகமாக சொல்றதை கேட்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சாத்தியம் இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா ரெட்ரோக்கு உண்டான ஆடியன்ஸ், உண்டான வரவேற்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சொன்ன மாதிரி டே 1லேருந்தே இந்த படத்துக்கு அதிகமான எண்ணிக்கைகள். ஏன்னா இது வரைக்கும் இந்த புக் மை ஷோ அந்த மாதிரி ஆப்லாம் வந்து புக் ஆனதில், சூர்யா படங்களில் புக் ஆனதுலேயே இதுதான் அதிகமாக இருக்குது. கங்குவாவே இது ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. கங்குவாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான். அது வந்து முதல் நாள் முதல் காட்சியில் அது உடஞ்சிருச்சு. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த ரெட்ரோக்கு அப்படி நடக்கலை. இந்த ரெட்ரோ தான் ஒரு உண்மையான வெற்றியாக நீங்கள் அவங்க பார்க்குறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப உருக்கமாகவும் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். த ஒன் அப்படின்னு போட்டிருந்தார். வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இது என்னால் பகிர்ந்துக்க முடியாமல் இருக்க முடியல அப்படின்றார். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் ஜிகிர்தண்டா XX இதெல்லாம் ஹிட்டு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் கொடுத்துட்டாரு, தனுஷை வச்சு கொடுத்துட்டாரு, விக்ரம் வச்சு கொடுத்தாரு. சில படங்கள் சரியாக அமைஞ்சிருக்கு, சில படங்கள் சரியாக அமையலை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, கேரண்டியான ஒரு ஆடியன்ஸ். கார்த்திக் சுப்ராஜ்னு பேரை பார்த்தாலே போகக்கூடியவங்க தான். ஏன்னா தலைவரோட அவர் கொடுத்த ஒரு மேஜிக் என்னன்றது தெரியும். லாரன்ஸ் சூர்யா வச்சு ஒரு மேஜிக் கொடுத்தாரு. எல்லாரையும் வச்சு ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருவார். அந்த உலகம் நல்லா இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனாங்க. சூர்யாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படத்து மேலே அவர் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருந்தாருன்னா அதிகமான ஒரு ஓவர் ஹைப்பை கொடுக்கல. ஆனால் இன்னும் சிலர்லாம் சொல்லி போட்டுருக்காங்க, இந்த படத்தை சூர்யா பார்த்துட்டேன்னுலாம் சொல்கிறாரு, அப்போ வந்து கங்குவா பார்க்கல அப்படின்லாம் இன்ன வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இதோட ரிவ்யூவில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், சூர்யாவோட கங்குவா அவரோட வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக அது ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு படம். அது அவரே நினைச்சிருப்பார். ஆனால் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. டெக்னிக்கல் வைஸில் அந்த படம் இன்னமும் சொல்கிறேன் பயங்கரமான ஒரு வரவேற்பு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கதை ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்களா, ஓகே. அதை வந்து ஏன் இன்ன வரைக்கும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சூர்யாவோட ஜெய்பீம் படத்துலேருந்தே சொல்கிறோம், ஏங்க சூரியரை போட்டுற யாருமே பண்ணியிருக்க முடியுங்க அந்த கேரக்டரை. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவரோட அவ்வளோ மெனக்கிட்டு அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜெய்பீமாக இருக்கட்டும், ஜெய்பீம் அந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவரோட 2D நிறுவனம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2D நிறுவனம் நிறைய சொல்லுவாங்க. அவங்களோட கம்பெனி விஷயம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்து இதெல்லாம் பாருங்கள், இவங்களாம் ஒரு குடும்பமாக இருக்காங்க. ஆமாம், குடும்பமாக இருக்காங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க சினிமாவில் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ சூர்யா எளிதாவோ இல்லை வந்து ஈஸியாவோ இந்த வெற்றியை அவர் அடையலை. இந்த ரெட்ரோட வெற்றியுமே வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இன்னும் சொல்றாங்க, இன்னும் சிலர்லாம் சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு சின்ன கதையில வந்து ஒரு லேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 48 நிமிஷத்தை வந்து 2.5 மணி நேரம் ஆக்கியிருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். 2:20 ஆக்கியிருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்து அதிரிபுதியா ஒரு வெற்றியா கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யாவுக்கு இது வெற்றி. அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு மாதிரியான விஷயங்களா கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி கங்குவா சார் அடுத்த படம் எப்படி சார் அவர் பொறுத்த, ரெட்ரோ எப்படி சார் இருக்க போது, SJ சூர்யா RJ பாலாஜியோட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்களா சார், அப்படி இப்படிலாம் அவருக்கு போக ஒன்றுமே கிடையாது. சில்ல ஹேண்டில் பண்ணுறேன், கூலாக ஹேண்டில் பண்ணுறேன். இன்னும் சொல்லணும்னா என்னோட ரசிகர்கள் இருக்காங்க, அண்ணன் உயிரை விடுறாங்க. தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், தலை AKவா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டமாக இருந்தாலும் சூர்யாவுக்கு ஒரு அழகான பட்டம் அப்படின்னா அண்ணன், இந்த ஒரு வார்த்தை போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவ்வளோ உண்மையாக யதார்த்தமாக அண்ணன் படம் வந்திருக்கு, அண்ணன் இப்படியே இருக்கட்டும், அண்ணன் இப்படியே நடிக்கட்டும், அதுதான் ஒரு கனெக்ட். அந்த ஒரு கனெக்ட் இவங்ககிட்ட இருந்து மாறவே மாறாது. இவர் கங்குவா வந்து ஒரு கொடுக்கும் பொழுதுமே கூட அவங்க கூட நின்னாங்க. அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது நீங்கள் கவலையப்படாதீங்க, அடுத்த படத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் இந்த படம் முதல் காட்சியிலேருந்து இப்போ குடும்பமாக போய் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னா குறிப்பாக அந்த ஃபேன்ஸ் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. இந்த படம் ஒரு முழுமையான ஒரு வெற்றியாக சூர்யா அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுவார்னா அதிகமாக ஓட ஆரம்பிப்பார். நம்ம ஆல்ரெடி சொன்னதான், செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியிருக்காரு. அவருக்கு வந்து சூரியரை போட்டு ஜெய்பீமில் அது வரைக்கும் ஒரு சூர்யாவை பார்த்துட்டு இருந்தோம்ல. எதற்கும் துணிவர் ஈட்டி வந்து சரியா போகல, அப்புறம் கங்குவா சரியா போகல. சரியா போகாது, ஏன் பார்க்கணும்? சரியா இனிமேட்டு அவரோட நேரம் நல்ல நேரம் தானே. அவருக்கு அவ்வளோ கதை குவிஞ்சிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி படத்தில் நடிக்க போறாரு. அது வந்து அது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. லக்கி பாஸ்கரை விட ஒரு முக்கியமான ஒரு படமா அந்த படம் இருக்க போகுது. சூர்யாவோட அடுத்த கட்ட வரிசையை சொல்றேன். வெற்றிமாறன் இருக்காரு, இன்னும் நிறைய இயக்குனர்களை வச்சிருக்காரு. புறநானூறு பண்ணல, பாலாவோட படம் பண்ணல, கங்குவா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி அது கிடையாதுடா, இது வேற, இந்த மனுஷன் வேற, இந்த மாதிரி வேற ஒரு பிளான்ல இருக்காப்ல. அவரோட லைனப் இன்னுமேட்டு பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ நீங்க சொன்ன அந்த வசூல் நம்பர்ஸுக்கு வரும். ஹிட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஹிட் 1 ஹிட் 2 இது ரெண்டுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க. அது சும்மா இல்லை. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஹிட் 1ல கிளைமேக்ஸில் வரக்கூடியவர் ஹிட் 2ல ஹீரோவா நடிப்பாரு. ஹிட் 2ல வந்த நானி தான் ஹிட் 3ல. அப்ப ஹிட் 4 அப்படின்றது கார்த்தியோட லைனப்ல இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஹிட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒரு அதிரடியான ஒரு படமா தான் வந்திருக்கு. நானி சூப்பரா அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இப்போ சூர்யாவுக்கு எப்படி அங்க தெலுங்குல ஃபேன்ஸ் இருக்காங்களோ நானிக்கும் அப்படிதான் எல்லா இடங்களுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படம் 1, 2 ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இந்த 3யுமே பார்த்துருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இது இன்னும் விறுவிறுப்பா இன்னும் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா 1, 2 விட பயங்கரமா இருந்திருக்கும். கதைக்களம் வசூல் ரீதியா வெற்றி தான். கதைக்களம் பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு 1 and 2 இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு அப்படின்லாம் கூட நிறைய விஷயங்கள் வருது. ஆனா இதுவும் உண்மையான வெற்றி. இது எல்லாருமே பாக்குறாங்க. வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து இந்த வசூல் பெற்றிருக்கிறது வந்து அதிகமான டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஒரு 2 கோடி 3 கோடி தான். ஸோ அது ரெட்ரோ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை படைச்சிருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இந்த படம் வியாழக்கிழமை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதோட ப்ரொடக்ஷனே வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டில் தான் படங்கள் எடுப்பாங்க. ஒரு உண்மையான ஒரு கதைக்களம், ஒரு யதார்த்தம் அப்படி அந்த கதையில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இலங்கையிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி தமிழ்நாட்டில் எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ரொம்ப அழகான படங்க. நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே மலையாள இண்டஸ்ட்ரியை வந்து பாராட்டிகிட்டு இருப்போம், பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். தமிழ்லேயும் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி கதைக்களம் இருக்குது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய படம் தான். வசூல் ரீதியாக பெருசாக இது பண்ணல அப்படின்னாலுமே கூட அவங்க போட்டதை ஆல்ரெடி எடுத்துருச்சு. அது அப்படியே ட்ராவல் ஆகுது. எப்படி நம்ம ட்ராவல் ஆகும், எங்கள் இடத்துல ஸ்டாப் ஆகுது இந்த காற்று. எல்லா இடத்துலையுமே அடிச்சுட்டு ஒரு மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கும் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அதோட நம்பர்ஸை பேசுவோம். இந்த படத்துக்கு நம்பர்ஸ் தேவையில்லை, எவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னா மக்கள் தான் இதுக்கான உண்மையான ஒரு வெற்றியை நம்ம பார்க்கணும். அந்த நம்பர்ஸ் தான் இதோட மொத்த வசூலுமே எடுத்துக்கணும். டூரிஸ்ட் ஃபேமிலியோட வசூல் என்ன அப்படிங்கிறதுமே இன்னும் கொஞ்சம் நாள்ல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அடுத்தடுத்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஜனநாயகன் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் விஜய் சாரோட பர்த்டே வருது. ஸோ அந்த ஸ்பெஷலாக வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் இல்லை, மே இந்த எண்ட்லாம் வந்துடும், இந்த மாசத்துல எல்லாம் வந்துடும். ஜூன் இளைய தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இல்ல தாவேகா தலைவர் அவர்கள் நீ என்னன்னாலும் போட்டுக்குங்க. அவரோட பிறந்தநாள் அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த ஒரு ட்ரீட்டா அவரோட பிறந்தநாள் அப்போ இந்த ரேப்பர்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ அதுதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அசல் கோளாறும் இதுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கு நிறைய டான்சஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருந்த ஒரு விஷயம். பாட்டு சூப்பராக வந்திருக்கான். அது வந்து விஜய் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு ஜனநாயகன் படத்துலேருந்து பாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அன்பான நண்பீஸ் எல்லாத்துக்குமே நண்பீஸ் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது அவரோட பிறந்தநாளுக்கு. இனிமேட்டு இதுதான் அதிகமாக கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அன்னைக்கு தான் இதோட பாடல்கள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக கொடைக்கானலில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஷூட் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அங்கே இருப்பாங்களாம். அவரோட போர்ஷன்ஸை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அரசியலில் முழு வீச்சை இறங்க போகிறாரு. அந்த கேப்பில் பிறந்தநாள் வந்துடும். பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இயக்கமாக இருக்கும் பொழுதே கூட நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க பிறந்தநாள் அன்னைக்கு. அதை விட டபுள் மடங்காக இப்போ யோசிச்சிருக்காங்க. விஜய் அவர்களை வந்து மகிழ்விக்க இல்லை, தன்னோட நிர்வாகிகள் தன்னோட தலைவனை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம், தலைவன் வரிசையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பிறந்தநாள் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் இனிமேல் அடுத்தடுத்து வரும்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த ஏரியா வயசில் இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களோட நலனுக்கு என்ன ஆல்ரெடி அவங்க வந்து அந்த லைப்ரரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இரவு நேர பாடசாலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பால் ரொட்டி இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் மீறின ஒரு விஷயமா விஜய் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களா நிறையா நாங்கள் கேள்விப்படுறோம். நம்ம அது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் அவரோட பிறந்தநாள் திருவிழாவை பிறந்தநாள்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அதுதான் திருவிழா. அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அந்த பாடலோட ஜனநாயகன் படத்தோட பாடலோட இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
பிறந்தநாள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்த கட்ட மாநாடு 2வது மாநாடு எங்க நடக்க போகுது எப்ப நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் மாசம் விஜய் அவர்களுடைய 2வது மாநாடு நடக்க போகிறதா ஒரு சில தகவல்களுமே வருது இல்ல. திடீர்னு அது கிளம்பி இருக்கு. ஆனா அது அபிஷியலா அப்படின்னா இன்னும் அபிஷியல் பண்ணல. இன்னொன்னு அந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்ற விஷயமா அப்படி டிராவல் பண்றாங்க. மாநாடுனா நீங்க பிரச்சனை இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு பூத் கமிட்டி மாநாடா இது போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல எப்படி அவர் வந்து அவ்வளவு பேரை ஒரே இடத்துல ஒருங்கிணைச்ச ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம சொன்ன மதுரை களத்துக்கு நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவேன், அரசியல்வாதியா வருவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தாருல, அதுதான் நடக்க போகுது மதுரையில. எனக்கு தெரிஞ்சு அதுவே பெரிய டைம். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அந்த மாதத்துல நீங்க நினைக்கலாம் கூலி படம் ரிலீஸ் ஆகுது அப்பயே அப்படின்ட்டு. அதை தவிர்த்து விஜயோட இந்த பூத் கமிட்டி மாநாடு அங்க நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. மதுரை பழக்குது அந்த படம் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை வந்து ஜொலிக்க போகுது. ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு திருவிழா ஆகிட்டாங்க. இன்னும் அவர் வந்து அந்த பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்கன்னா மதுரை அப்படி 2ஆ பிளந்திருக்கும். அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மதுரை ஆல்ரெடி ஆல்வேஸ் வந்து பயங்கரம் தான்.